பிக் பாக்கெட் அடிக்கிறவன், திருடுறவன், இவனை காவல்துறை பிடிக்க போகும்போது அவன் தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு ஏதாவது வழி பண்ணுவான். அதே மாதிரி இந்த சவுக்கு சங்கர் என்ன பண்றான்னா, மீடியாவை பார்த்துட்டு கேமரான்னு ஒன்று இருந்துடக்கூடாது, எவனா ஒருத்தர் செல்போனை எடுத்துடக்கூடாது, உடனே பேச ஆரம்பிச்சிருவான். இது உதயநிதி ஸ்டாலினை நான் உண்மையா கண்டிக்கிறேன், உதயநிதி ஸ்டாலின் பேசினால என்ன கைது பண்ணிட்டாங்க, ஸ்டாலினை பேசினால கைது பண்ணிட்டாங்க. அது நீதிமன்றத்தில் சொல்லணும். ஏன்னா இது இப்படி பேசுன எனக்கு இந்த சோர்ஸ் இருக்கு, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படிங்கிற படத்துல இவங்க போதைப் பொருளை வச்சு தான் படம் எடுத்தாங்க அப்படிங்கிற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அந்த ஆதாரத்தை அடிப்படையில் நான் பேசினேன், என்னுடைய சோர்ஸ் இது அப்படிங்கறத நீதிமன்றத்தில் சொல்லணும். அதை விட்டு பொய் விளக்கு பொய் விளக்கு பொய் விளக்குன்னா என்ன வழக்கு? பொய் விளக்கு எதனால்? பொய் விளக்கு தூய்மை பணியாளருக்காக பேசி உள்ள போயிருக்கீங்களா? இல்ல 4000 கோடி பேக்கேஜ் பத்தி பேசி உள்ள போயிருக்கீங்களா? இல்ல நகராட்சி துறை ஊழலை பத்தி பேசி உள்ள போயிருக்கீங்களா? இல்ல காத்தாடி ஊழல், இல்ல கனிமவள கொள்ளை ஊழல், நிலக்கரி ஊழல், இல்ல மின்சாரத்துறை ஊழல், இல்ல டாஸ்மாக் ஊழல், அது மாதிரி ஏதாவது பேசி உள்ள போயிருக்கீங்களா? இல்லையே. 3 முறையும் நீதிமன்றம் அவமதிப்பு ஒரு முறை, 2வது முறை காவல்துறையில் பணி செய்யக்கூடிய பெண் காவலர்களை இழிவுபடுத்தியதாக வழக்கு. இப்பொழுது மீண்டும் ஒரு பெண்ணை பற்றி போதைப் பொருள் விற்றதாக குற்றம் சாட்டி அந்த பெண்ணை பணம் கெட்டு மிரட்டியதாக சொல்லி அவங்க கொடுத்த புகார் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கு.